எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாமா? கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் நாள். ஆனால் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுவது வாரத்தினுடைய கடைசி நாள். 7வது நாளை குறித்து தான் இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சிலருடைய கேள்விகள் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் நடப்பிக்கப்பட வேண்டுமா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார், அதனால் இன்றைக்கு அதை செயல்படுத்த வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற பயங்கரமான வாக்குவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2 கற்பனையாக கர்த்தர் சொன்னார். 10 கற்பனையை 2 கற்பனையாக என்ன செய்தார்? சொல்லிக் கொடுத்தார். ஒன்று, நம்ம இன்றைக்கு வாசித்தது போல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அவரிடத்தில் நீ என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. இப்போது நம்ம தியானித்து கொண்டிருக்கிற முதல் 4 கற்பனைகளும் கட்டளைகளும் இந்த முதல் கற்பனையோடு அடங்கி இருக்கிறது. கர்த்தரோடு கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடங்கி இருக்கிறது. என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த ஒரு சொரூபத்தையும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், என் நாமத்தை வீணில் நீங்கள் வழங்காதிருப்பீர்களாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைச்சாலே கர்த்தர் நமக்கு என்ன உண்டாக்குறாராம்? ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார். காரணம் என்றால் அடுத்த கட்டளையாக சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னை போல நீ பிறனை நீ என்ன செய்யணும்? மீதி உள்ள 6 பகுதிகளையும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்துக்கு நேராக, அந்த அன்புக்கு நேராக அது நடத்தப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். ஆமென். முதல்ல தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப், 2வது மனுஷனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ இதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்து நீங்கள் நினைக்காதீங்க, நியாயப்பிரமாணத்தை நான் என்ன செய்தேன்? நிறைவேற்ற வந்தேன் அப்படின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், விசுவாசத்துக்குள்ள நியாயப்பிரமாணத்தை நான் அடக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். விசுவாசத்துக்குள்ளால நியாயப்பிரமாணம், விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்றப்படுமானால் நிச்சயமாக எப்படி தேவன் 7ஆம் நாளை ஆஸ்வதித்து அதை பரிசுத்தமாக்கினாரோ, அந்த நாளில் கர்த்தரை கனப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கவும் செய்வார், பரிசுத்தமாக்கவும் செய்வார். இந்த 2 காரியத்தையும் தேவன் எதற்காக சொல்லியிருக்கார்? நினைக்கவும் ஆசரிக்கிறவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த 2 காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறது மட்டுமல்ல, 3வது நம்ம பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாள் எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவருடைய வருகையில் காணப்படுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்குகிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளாக சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. ஆமென். உயிர்த்தெழுதலை நாம் காணப்பட வேண்டும் என்றால் தேவன் சொன்ன இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் அவரோடு கூட நாமும் என்ன செய்யப்பட முடியும்? உயிர்ப்பிக்கப்பட முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இன்றைக்கி உயிர்த்தெழுதல் நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆமென், இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைக்கும் போது அந்த இளைப்பாறுதல், இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். ஒரு காரியத்தை கூட உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம், ஆமென், இந்த 3ம் தேவன் நமக்கு ஈவாக கொடுத்துருக்கிறார். அதில் ஆவியும் ஆத்மாவும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது தெரியுமா? கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆமென்.
மாம்சம் மாத்திரம்தான் இன்னைக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. பிசாசும் அதை எதை ஆனாலும் என்ன செய்யலாம். உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் பிசாசாலும் முடியாது, மனுஷனாலும் முடியாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த 2 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ வாரத்தின் 7வது நாள், ஆமென், நேற்று தினத்தில் முடிஞ்சிச்சு. 7வது நாளில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமென். எபிரேய வார்த்தையில் சாபத் அப்படின்னு சொல்லப்படுது. சாபத் அது ஆமென் பரிசுத்தமாக ஓய்ந்திருத்தல், இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இளைப்பாறுதல். இன்றைக்கி கூட 7th டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இன்றைக்கும் ஆசரித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் நடக்குது. ஆமென். நம்ம ஊர்லேயும் நடக்குது. 7வது நாள் ஆசரிக்கப்படுது. இன்றைக்கி யூதர்கள் அதை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளும் இதை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அதை ஆசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. வாசிக்கலாமா? ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினார் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் ஓய்ந்திருந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக தேவனும் ஓய்ந்திருந்தார், தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கட்டளையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். இது ஒரு நித்திய கட்டளை, தலைமுறைக்காக அது செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 17 வசனங்கள் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு அடையாளம். தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம் தான் இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பது. ஆமென். அடுத்த வசனம் சொல்லப்பட்டு வாசிங்க. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 15வது வசனம். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும். அது எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமே. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். ஹல்லேலூயா. அப்போ 7வது நாள் கர்த்தருக்குரியது, அதை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, 7வது நாள் பரிசுத்தமானது. ஆமென். 7வது நாள் பரிசுத்தமானது. ஆமென். அதை யாராலும் அந்த பரிசுத்த குலைச்சலை ஆக்குற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், கணக்கில் வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தப்படும் போதும் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், 6 நாட்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். 7வது நாளுக்கு ஆமென் 6வது நாளில் ரெட்டிப்பா கர்த்தர் கொடுத்தார். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6வது நாளில் 7வது நாளுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? முந்தின நாளே இவங்க என்ன செய்யணும், வேக வச்சு அதை செயல்படுத்த வேண்டிய விதத்தில் அதை செயல்படுத்தினால் மாத்திரம்தான் அடுத்த நாளும் அவங்க ஓய்ந்திருக்க முடியும். அந்த ஓய்வு நாளில் நெருப்பு கூட என்ன செய்யக்கூடாது, மூட்டக்கூடாது. நெருப்பு மூட்டி ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. நிறைய பிரமாணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம அதில் பார்க்குறதே கிடையாது.
இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு முக்கியமாக நமக்கு இன்றைக்கி அதிகமாக தெரிகிறதுனால, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி நம்ம குன்றி போய் இருக்கிறோம் என்பது அநேக விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அந்த 6வது நாளுக்கு முன்னால் 2 நாளுக்கு அவங்க சேர்த்து வைத்தார்கள் என்றால் அது பூச்சி பிடித்து நாற்றம் அடித்தது. ஆமென். 2 நாளுக்கு சேர்த்து வைக்க அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் 6வது நாளுக்கு மட்டும் 2 நாளுக்கு அவங்க என்ன செய்யலாம், சேர்த்து வைக்கலாம். அது அந்த 7வது நாளுக்கு சேர்த்து வைக்கிறவைகள் பூச்சியோ நாற்றமோ என்ன செய்யலை, அடிக்கலைன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அடுத்த வசனம் கூட, அவன் அவர்களை நோக்கி, பாருங்க, கவனமா கவனிக்க. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறது எல்லாம் நாளைக்கு மட்டும் உங்களுக்காக சேர்த்து வையுங்கள். 7வது நாள் நீங்க வேலை செய்யக்கூடாது. அதற்காக முந்தின நாளே நீங்க எல்லா காரியங்களையும் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. இது நிறைய பேருக்கு புரியாது. ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் 2 கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் எவ்வளோ பயங்கரமாக வந்துச்சு பார்த்தீங்களா? 2 கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், சமையல் பண்ணுறதுக்கு கூட கர்த்தர் என்ன செய்யலை, ஓய்வு நாளில் அனுமதி கொடுக்கல. அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளில் அப்படி என்னதான் நம்ம செய்யணும், என்ன செய்யணும்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 24வது அதிகாரம் 8, 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஆசாரியர்கள் என்ன செய்யணும்னா, ஆமென், அப்பங்கள் 12 அப்பங்களை அவங்க என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அது ஆசாரியருக்குரியது என்பதை குறித்து அந்த ஓய்வு நாளில் அவங்க ஆசரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. என்னாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்க. அது சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற நாளாக அந்த நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அஞ்சி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். ஓய்வு நாளிலும் சர்வாங்க தகன பலியை நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் யார் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்க. நம்ம பின்தொடர்கிற சத்துடைய ஆதிக்கங்களை முறியடிக்கக்கூடிய, அந்தகார வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய, நம்முடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க முடியாதபடி தடை பண்ணக்கூடிய அந்தகார கிரிய வல்லமைகளை முறியடிக்க அந்த நாளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சர்வாங்க தகன பலியாக நம்ம என்ன செய்யணுமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்து வேதாகமத்தில் சொல்லப்படும் ஓய்வு நாள் தோறும் புதிர்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆமென், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் வாசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இனி 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. இதை நம்ம இன்னைக்கு முன்னால் வாசித்தா எத்தனை பேர் பொறுமையோடு காத்திருப்பீங்க? ஹல்லேலூயா. ஒரு அதிகாரம் வாசிக்க முன்னால் ஆமென், நமக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது. ஆமென். வலிக்கலைன்னு சொல்கிறோம் மட்டும் ஆமென் சொல்லுங்கப்பா. இந்த அதிகாரத்தை நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கூட நினைக்கிற ஒரு காலம் நமக்கு இருக்குது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுனுடைய காலகட்டத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்தாங்களாம், ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை ஆசரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசரித்தாரா? ஆசரித்தார். இன்னும் வாசிக்க, இந்த ஓய்வு நாளில் விடுதலைக்கான எக்காலத்தை நம்ம என்ன செய்யணுமா, ஊதணும். லேவியராகமம் 25வது அதிகாரம் 9, 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால்,
அதுல சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் 50வது நாள் 50வது வருஷம் இப்படிப்பட்ட யூபிலி வருஷங்கள் உங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்க கடவுது. அந்த நாட்களில் நீங்கள் விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரமாணத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளில் செய்யக்கூடாதவைகள் எவை? நம்ம 1-2 வசனத்தை அருமையான மகள் வாசித்ததை நான் பார்க்க முடிந்தது. 1-2 வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க, பார்க்கலாம். இந்த பக்கமும் வாசிங்க, இந்த பக்கமும் வாசிங்க. யாத்ராம புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இந்த பக்கம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஆமாம், வாசிங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 31வது அதிகாரம். ஜீவன் உள்ளவங்க வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனம் வாசிங்க. ம் 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 ஆமென். அடுத்து யாத்ராகமம் 34வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த ஓய்வு நாளில் விதைக்கவோ அறுக்கவோ என்ன செய்யக்கூடாது, கூடாது. வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 21வது வசனம். ம் 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 விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்து. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ல. நம்ம விதைக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு என்ன செய்தான், விதைத்தான். கர்த்தர் என்ன செய்தார்? ஆமென். நியாய பிரமாணத்தின்படி அவன் விதைக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்தார், ஆசீர்வாதமாய் கொடுத்தார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எந்த நாள் விதைக்கணும், எப்படி விதைக்கணும், எதை நம்ம செய்யணும் என்பதின் பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். நமக்கு நேரம் இருக்குது, நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் ஃப்ரீயாக இருக்குது, செய்யலாம். ஆனால் அதே பட்சத்தில் கர்த்தருடைய பிரமாணத்தினுடைய தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் நேராக வழி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமா, ஓய்வு நாளில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாதாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது என்னைக்காக தான் இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறது என்னைக்காக தான் இருக்கும். ஆமென், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். ஆமென். அந்த நாளை விட்டால் நமக்கு இன்னொரு நாள் நமக்கு என்ன செய்கிறதில்ல, கிடைக்கிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். புரிஞ்சவங்க காய் ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க, ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு என்ன செய்தாங்க, ஆண்டவர் பரமேறி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். எருசலேமில் காத்திருங்க, வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வரையில எங்கே காத்திருங்க, எருசலேமில். அப்போ அவங்க எவ்வளோ தூரம் தான் போனாங்களாம், ஓய்வு நாள் பிரயாணம். நான் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 3/4 மைல் தூரம்தான், ஏறக்குறைய 1100 மீட்டர். ஆமென், 1100 மீட்டர்னா எனக்கு தெரியல, எனக்கு கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு காய் ஸ்தோத்திரம். 1100 மீட்டர் அளவுக்கு தான் போகணுமா ஓய்வு நாளில் ட்ராவல் பண்ணுறது. ஆமென், 3/4 மைல் தூரம். அதுக்கு மேலே ட்ராவல் என்ன செய்யக்கூடாதான். அப்போ பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ கருத்தாக அந்த காரியங்களை செயல்படுத்தியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஆமென். அதுக்கு முந்தின நாளே அவங்க ட்ராவல் பண்ணி என்ன செய்திருக்கணும், வந்து இருந்திருக்கணும். அந்த நாட்களில் அந்த ட்ராவல் என்ன செய்யக்கூடாது, அந்த ஓய்வு நாளில் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தேவன் அன்னைக்கு இயேசு பரமேறி கடந்து சென்ற பிறகும் அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த தூரத்துக்கு மட்டும்தான் அவங்க என்ன செய்தாங்களாம், நடந்து வந்தாங்க. ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல எவ்வளோ முக்கியத்துவம் தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு கொடுத்துருக்காங்க என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்தில் அது இருந்துச்சு. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஆமென். ஓய்வு நாள் தோறும் தேவாலயத்துக்கு கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆனால் பாரம்பரியமாக இந்த ஜனங்கள் செயல்பட்டதுனால கர்த்தர் அதெல்லாம் உடைச்சி எரிந்து கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன செய்தீங்க, கல்லர் குகையாக்கினீர்கள். ஹல்லேலூயா. இது என்னுடைய வீடு, எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிறார், ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, காத்திருக்க தேவ சமூகத்தில் நம்ம இளைப்பாற ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, அதன் மூலம் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கவும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதனால சாபங்கள் வாங்குறதுக்கல்ல, கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்ட நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாக கர்த்தர் ஆஸ்வதிப்பா. நம்மளை சொந்த பலத்தினால் செய்கிறவைகள் எல்லாம் நிச்சயமா இந்த பூமியோடு கூட அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நித்தியத்துக்கு நேராக வழி நடத்துவது மாத்திரமல்ல, சகல விதமான ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்த அவர் போதுமான தேவனா. விசுவாசிக்கிற மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னதங்களை வீற்றிருக்கிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கணும்னு ஒரு மனுஷனை திட்டம் வச்சுட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனால் அது ஆண்டவர் சமூகத்தில் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? வாசிங்க சத்தமா. என்ன மூட்டாதிருப்பீர்களாக. இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு தானே நல்ல கெஸ்ட் வரும், அன்னைக்கு தானே நல்ல இறைச்சி போட்டு நல்ல சாப்பாடுக்கு நமக்கு ஆமென் வீட்டில் அழகுபடுத்துவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு தானே எல்லா நெருப்பும் நம்ம மூட்டி ஆமென் எல்லா காரியங்களும் நிறைவேற்றுவோம். நமக்கு உபாச நாளுன்னு கூட தெரியாமல் வீட்லேயே இருக்கிற அந்த நாள் ஓய்வு நாள். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தம் போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் கூட அந்த அந்த நம்ம ஷெட்டில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை உபாச ஜெபம் நடந்துச்சு. அப்போது பிள்ளைகள் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவங்களாவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கேட்டுட்டாங்க, எங்களுக்கு சனிக்கிழமை தந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாங்கள் வேலையை விட்டு ஓய்ந்திருப்போமே. ஆமென். சொன்னவங்களை காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஓய்வு நாளில் நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உண்மையாக வருகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், இனி வர்ற நாட்களில் சனிக்கிழமை தோறும் ஃபுல்லாக ஜெபம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஃபுல்லாக ஜெபம் நடக்கும். எனக்கு ஆசை அதுதான். இப்போது நடக்குது, மத்தியானத்துக்கு பிறகு ஜெபம் நடக்குது, இரவு ஜெபம் நடக்குது. ஆமென். என்னை பொறுத்த வரையில் இந்த சனிக்கிழமை தோறும் வெளியே போகிறதுக்கே நான் விரும்ப மாட்டேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து தான் நமக்கு என்ன வருது, கூட்டங்களை ஒழுங்கு பண்ணுவேன். அன்றைக்கி நான் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பேன். ஏன்னா ட்ராவல் பண்ண விரும்ப மாட்டேன். அடுத்த நாள் காலைக்காக அந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இரவு நேரம்லாம் தேவ சமூகத்தில் என்னை எவ்வளோ ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒப்பு கொடுத்து அப்படி தான் தேவ சமூகத்தில் வந்து என்னால் நிற்க முடியும். ஆமென். இல்லாமல் ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியாது. ஆமென். அவ்வளோ ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஆனால் நம்ம இனி வர்ற நாட்களில்
நம்முடைய தலைமுறைகள் ஆஸ்வதிக்கப்படணுமா? உயர்ந்த ஸ்தானம். ஏன்னா கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர் அல்ல. படிப்பினால் ஆஸ்வதிக்கப்படுறதில்ல, நம்முடைய செல்வத்தினால் ஆஸ்வதிக்கப்படுறதில்ல, நம்முடைய உழைப்பினால் ஆஸ்வதிக்கப்படுறதில்ல. கர்த்தர் பலன் தராவிட்டால் நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். படிப்போ உழைப்போ இதெல்லாம் இந்த பூமியோடு அழிஞ்சு போயிடக்கூடியது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதல்ல கர்த்தருக்கு கொடு. ஆமென். முதல்ல கர்த்தருக்கு நீ கொடுத்தா நான் கர்த்தர் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு நினைச்சாலே கர்த்தருக்கு நான் இந்த நேரத்தை கொடுக்கணும், கர்த்தருக்கு இதை நான் பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே கர்த்தர் நம்ம ஆஸ்வதிப்பாராம். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. அந்த நாளில் கர்த்தருக்கு மகிமையா நம்ம எண்ணுவோமானால், மன மகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவோயானால் நீ மன மகிழ்ச்சியாக இருப்பா. எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லைன்னு சொல்ற இடத்துல ஏதோ ஒரு குறைவு நமக்கு இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கொடுக்காம போவதே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பிள்ளை சொன்னான், விறகு பொறுக்க கூடாது. அடுத்து வாசிங்களேன், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்களை வாசிக்கும்போது, ஓய்வு நாளில் சுமந்து கொண்டு வரக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம போனதுனால தேவன் வேதம் சொல்லுகிறது அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், வேதனையான அனுபவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவங்க கேளாமல் போனது நிமித்தம். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து என்னதான் செய்தார்? ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக முக்கியத்துவம் கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அசுத்தாவி பிடித்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்தாரா? விடுதலை ஆகும். தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பாருங்க, பிசாசுகளெல்லாம் ஓடியே போயிடும். ஆமென். நம்மளை வேதனைப்படுத்துகிற நம்முடைய வேதனை சஞ்சலப்படுத்துகிற சாத்தானுடைய அந்தகார கிரிய வல்லமைகளை கர்த்தர் என்ன செய்வார்? முறியடிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்த ஜனங்கள் 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அது முதல் அவருடைய கீர்த்தி, அது முதல்னா அதுக்கு முந்தின வசனம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஆமென். தேவ சமூகத்தில் வந்திருந்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அசுத்தாவிகளை விரட்ட உள்ள கிருபை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். இன்னும் சொல்லப்பட்ட ஓய்வு நாளில் ஆமென், பேதுருடைய மாமி ஜுரமாய் கடந்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதம். சரீரத்துக்கு ஏற்ற சுகத்தை ஓய்வு நாளில் கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கூனியாய் இருந்த ஒரு சகோதரி, ஏறக்குறைய 8 அற்புதமான காரியத்தை குறித்து வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூனியை கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கிறார். 18 வருஷமாக காத்திருந்த அந்த கூனிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை என்ன செய்தார்?
ஆமாம், பெதஸ்தா குளத்தருகிலே இருந்த 38 வருஷமாக காத்திருந்த அந்த மகனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். இதெல்லாம் எந்த நாளில் நடந்து தெரியுமா? ஓய்வு நாளில் நடந்துச்சு. ஆமென். பல வருஷங்களாக கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் காத்திருக்கும் போது, இளைப்பாறும் போது, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர அவர் போதுமான. வீணான நாட்கள் செலவழிக்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். பின்னால நம்ம ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளால போகாதபடிக்கு, இந்த பூமியில இளைப்பாறுதலுக்குள்ளால போகாதபடிக்கு கர்த்தர் கூடிய இளைப்பாறுதலை பிரவேசித்தால் அந்த இளைப்பாறுதல் சந்தோஷமா இளைப்பாற கர்த்தர் நம்மை பலப்படு. விசுவாசிக்கிறவங்க, புரிந்து கொண்டவங்க, அதை ஏற்றுக்கொள்கிறவங்க மட்டும் கையில தட்டி கர்த்தரை துதிங்க. இந்த நாள் கர்த்தர் தந்திருக்கிற ஈவு இது நம்ம மனதை பொறுத்தது, நம்ம இஷ்டத்தை பொறுத்தது, நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தது. மரணம் ஜீவனம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதை நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்கிறோமோ அதுக்கேற்றபடி தான் முடிவு இருக்கும். கர்த்தர் அந்த முடிவுக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாம் கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தந்திருக்கிற நாள்ல இனி வர்ற நாட்களிலாவது தேவ சமூகத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில் எத்தனையோ நாட்கள் காத்திருந்த நாட்கள் உண்டு. எத்தனை வருஷங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்த நாட்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு விடுதலாக்க சித்தம் வைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகளை கர்த்தர் இதுவரையிலும் கர்த்தர் வெட்கப்பட விடவே இல்லை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய இந்த சபை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வச்சிருக்கிறார். பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம செய்ய தவறி இருக்கிற காரியங்களை நாம் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரே. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த கட்டம் நம்ம இப்போ ஆராதிக்கிற இந்த உயிர்த்தெழுந்த நாளை குறித்து கட்டாயம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து அந்த ஓய்வு நாள் முழுவதும் கல்லறையில் என்ன செய்யப்பட்டிருந்தார்? வைக்கப்பட்டிருந்தார். வாரத்தின் முதல் நாள் கால வேளையில் தான் வேதம் சொல்கிறது அவர் உயிரோடு எழும்பி ஆமென் மரணத்தை ஜெயமாக என்ன செய்தார்? விழுங்கினார். இந்த ஓய்வு நாளை ஆசரித்து அடுத்த நாள் நம்ம கர்த்தருக்கு நேராக நம்ம திருப்பப்படும் போது நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் எல்லா மரண கண்ணிகளிலிருந்து பாதாள கண்ணியிலிருந்து ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி வர கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வழி நடத்துவார். விசுவாசிக்கிற மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். யார் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்கள கர்த்தர் உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து, உலக ஆசா பாசங்களை நம்மை வேறு பிரித்து, பிசாசின் அந்தகார கிரியையிலிருந்து வேறு பிரித்து, மாம்ச கிரியைகளிலிருந்து நம்மை வேறு பிரித்து நம்மை விடுதலையாக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 53வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அந்த அபிஷேகங்களை வாங்கின போது இந்த சீஷர்கள் எல்லாரும் நாள்தோறும் கர்த்தரை என்ன செய்தாங்களாம்? ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை நாள்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை நாள்? ஒரு நாள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை நாள்? ஆமென். நாள்தோறும். ஹல்லேலூயா. ஆமென். அது ஈஸியா, இது ஈஸியா? ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நாள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கின அந்த நாள்லேருந்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? சீஷர்கள் எல்லாரும் நாள்தோறும் அனுதினமும் தேவ சமூகத்தில் என்ன செய்தாங்க? தரித்திருந்தாங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றில் அனுதினமும் தரித்திருக்கணும், இல்லைன்னா 7வது நாளையும் முதல் நாளையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். எது ஈஸி? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. 1 7 நாளும் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். இல்லைன்னா 7வது நாளையும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம் இந்த பக்கம் வாசிங்க. லூக்கா 24வது அதிகாரம் 53வது வசனத்தை இந்த பக்கம் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க. ஒருமனப்பட்டவர்களாய்
தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், அந்த 46 47 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, ஆமென், ஆத்துமாக்கள் வரணுமா? நம்ம ஜபம், ஹல்லேலூயா, தரித்திருந்து ஜெபிக்கிற ஜபம் உங்கள் மூலம் ஆத்துமாக்களை பெருக பண்ணும். விசுவாசிக்கிறவங்க கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த சபையை நிரப்பட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும், கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பட்டும். விசுவாசிக்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளால் இருக்குமானால் தேவ சமூகத்தை தேடி ஓடி வரும், தேவ சமூகத்தில் காத்திருக்கும், ஆமென், தேவ சமூகத்தை தரித்திருக்கும், எல்லாரோட அன்பாய் பழகக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அந்த அபிஷேகம் நமக்குள்ளால் ஊற்றப்படுகிறதுக்கா, மகிமை நிரப்புகிறதுக்கா, தேவ பிரசன்னத்தில் நிரப்புகிறதுக்கா, ஆளுகை செய்து பலப்படும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, இனி உள்ள நாட்களாவது நம்முடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு என்னை ஆயத்தமாக்குங்க, தகுதிப்படுத்துங்க, என்னை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க, கர்த்தருக்காக நேரங்களை ஒதுக்க கிருபை தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, நாடோ வாசிங்க 52வது வசனம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு ஒரு சிலமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து, எல்லாம் சேர்ந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நித்தமும் அவரை தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், குறை வருதுன்னா தேடுறதுல ஏதோ குறை வந்திருக்குன்னு அர்த்தம். நித்தமும் அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கூடி வந்தார்கள். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 20வது அதிகாரம் 7வது வசனம். முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், போதும், அப்பம் பிக்குவதற்காக வாரத்தின் முதல் நாளை கூடி வந்தார்கள். இன்னும் வாசிங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும். புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவர் சாப்பிடுவதற்கு தேவையானதை மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். ஆமென். என்னாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனம். இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையை செய்யக்கூடாது. ஆமாம், 2 நாளும் கர்த்தருக்குரியது. முதல் நாளும் கர்த்தருக்குரியது, 7ஆம் நாளும் கர்த்தருக்குரியது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. இதுக்கு மீறி நீங்கள் வேலை செய்தாலோ, இதுக்கு மீறி நீங்கள் செயல்பட்டாலோ அது உங்களை பொறுத்தது. ஆமென். இது வேதம் நமக்கு சொல்லுகிற ஆமென் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் தருகிற ஒரு கட்டளை. ஆமென். பிரமாணம். வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அனுசரித்தால், பாருங்க, ஒரு வசனம் கூட எனக்கு ஞாபகத்து வருது.
அது உபாத்தியா இருக்க நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி இருக்குதா? உபாத்தியா இருக்க, ஆசிரியராக இருக்குது. அதை நம்ம வழி நடத்துங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனம். பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசிரியருடைய வேலை என்ன தெரியுமா? அதில் அந்த இங்கிலீஷ் பைபிளில் நான் பார்த்தேன், ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு அந்த உபாத்திக்கு. ஆமாம், ஸ்கூல் மாஸ்டர், ஆசிரியர்களுக்கு தான் சொல்ல, அது செய்யாதப்பா, இது செய்யாதப்பா, அப்படி போகாத, இப்படி போகாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத. ஆமென். உபாத்தியாய் செயல்படுவதன் நியாயப்பிரமாணம். இன்றைக்கு இதை கேட்டு நடக்கிற பிள்ளைகளை விசுவாசத்தில் நீதிமான்களாக மாற்றுவதற்கு அது உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல, சிலர் விட்டு விடுகிறது போல, நீங்களும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை செயல்படுத்த உள்ள கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த ஆசீர்வாதத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நம்ம ஒரு அடையாளமாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை